ஆமாலே போன வாரம் நான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து இரண்டு முக்கியமான சத்தியத்தினுடைய பக்கத்தை உங்களுக்கு நான் காண்பித்தேன். அதாவது ஒரு பக்கத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரண்டு பக்கம் இருக்கிறது, ஃப்ரண்ட் சைட் பேக் சைட். இந்த கிருபையின் சத்தியமானது இந்த இரண்டு காரியத்தை குறித்தும் தெளிவாய் போதிக்கிறது. நான் ஒரு காலத்தில் 17 வருஷம் ஒரு சபையில் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையின் பல போராட்டங்களின் மத்தியில் நான் விழுந்து தடுமாறி வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தான் இந்த கிருபையின் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், கிருபை செய்தார். இந்த கிருபையின் சத்தியம் என்பது நம்முடைய 2 கால்களைப் போல, 2 கைகளைப் போல, 2 கண்களைப் போல, தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தையுமே திட்டமிட்டு இந்த உலகத்தை செயலாக்குகிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறார். சொல்லப்போனால் அவர் உலகமே உண்டாருக்கு முன்பாகவே எல்லாவற்றையுமே திட்டமிட்டுட்டார். இந்த உலகத்தில் அவர் உண்டாக்க போகிற சூரியனை குறித்து, சந்திரனை குறித்து எல்லாவற்றையும் திட்டமிட்டார். எல்லா மனிதர்களை குறித்தும் அவர் திட்டமிட்டார். அதில் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கிற எபேசு 1வது அதிகாரத்தில் அதை குறித்து திரித்துவ தேவன் பிதாவானவர் உலகத்தில் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ரட்சிப்புக்காக. பரிசுத்த ஆவியானவர் இன்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில், அவர்களுடைய உள்ளங்களில் அவர் உயிர்ப்பிக்கிறார், பேசுகிறார், செயல்படுகிறார். இது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதியும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இப்படி திட்டமிட்டிருக்கிறார் என்பதனால நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஞானமில்லாமல் அல்லது நம்முடைய கருத்தாக வாழாமல் வாழக்கூடாது என்பதை வேதம் எச்சரிக்கிறது. ரட்சிப்பை கொடுக்கிறவர் தேவன்தான். ஆனால் நீ ரட்சிப்பை தேட வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை, அவருடைய ஒத்தாசையை. பிலிப்பியருக்கு நிருபத்தில் கடந்த வாரத்தில் அந்த காரியத்தை மையமாக வைத்து நான் உங்கள் மத்தியில் பேசினேன். மாலை கூட்டத்திலும் அதை குறித்து நான் பேசினேன். இங்கே பவுல் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் பவுல் அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டீர்கள். அதாவது அந்த சத்தியத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடந்தார்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தின்படி, சத்தியத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி அவன் வாழ வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
இந்த பாப்டிஸ்ட் திருச்சபைகளில் ஒரு பெரிய குறைபாடு என்று கூட நம்ம சொல்லலாம். தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை அதிகமாய் போதித்து மனிதனுடைய பொறுப்பை, உத்தரவாதத்தை அதிகமாய் பாப்டிஸ்ட் சபைகளில் போதிக்க தவறுனது ஒரு பெரிய காரியம். எல்லா சபை, நம்ம சபையிலும் கூட அதே தான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பெந்தகோஸ்தே சபைகள் மற்ற சபைகளில் பார்ப்பீர்களானால் மனந்திரும்பலை குறித்து அதிகமாய் போதிப்பதில்லை. ஒரு சபையில் ஒருவேளை 6 வாரமோ 10 வாரமோ ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்தால் உடனே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களை சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் சுவிசேஷம் என்பது முதலாவது காரியம் மனம் திரும்புதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனம் திரும்புதலை குறித்து பேசும்படியாக சொல்லுகிறார். சீர்திருத்த சபைகளிலும் கூட மனம் திரும்புதல் என்பது அதிகமாய் போதிக்கப்படாமல் போய்விட்டது. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய அத்தியாயத்தின் ஆரம்பம். பைபிள் சொல்லுது, எபேசில் சொல்லப்படுகிறது, நாம் மனசும் மாம்சம் விரும்பினவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருந்த உண்மைதான். ஆனால் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வாழக்கூடாது. மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற ஒரு பிரவேசம் இது. அதாவது மனம் திரும்புதல் என்று சொன்னால், நான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறை சரியில்லை, இனிமேல் நான் அப்படி வாழ மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவேன், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்வேன். இந்த பிலிப்பு திருச்சபை மக்கள் இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த சத்தியத்துக்கு ஏற்புடையவர்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு தெரியாது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா தெரிந்து கொள்ளப்படாத நபரா தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆண்டவராக அந்த காரியத்தை செய்கிறார், மனிதன் செய்வதல்ல. நான் சத்தியத்தை தான் போதிக்க முடியும், நான் ஒரு ஆத்மா ரட்சிக்க முடியாது. ஆகவே ஆவியானவர் தான் சத்தியத்தை ஒரு ஆத்மாவில் அங்கே கிரியை செய்து உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்னில் கிரியை செய்யலைன்னா நான் மனம் திரும்ப மாட்டேன். இல்லை, என்னுடைய பொறுப்பு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் உங்களுடைய என்னுடைய பொறுப்புங்கிறதையும் வேதம் சொல்ற ரெண்டையுமே போதிக்கு. இதுதான் முழுமையான சத்தியம். இதனுடைய நம்ம பைபிள் ஸ்கூல் அந்த மெசேஜஸ்லாம் கூட நீங்கள் பாருங்கள், இந்த 2 விதமான இந்த சத்தியத்தை வேதம் போதிக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தான் ஆவிக்குரிய வெற்றியாய் நாம் வாழ முடியும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம். நான் ஆர்மேனிய சத்தியம் என்ற ஒருவேளை நான் இருந்த அந்த சபையில் மனிதனுடைய முயற்சிக்குரிய முக்கியத்துவத்தை போதித்த நிலையில் பல காரியங்கள், நல்ல காரியங்கள் இருந்தன, டிசிப்ளின் மற்ற காரியங்கள். ஆனால் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், என்னுடைய வாழ்க்கையில் அவர் எவ்விதமாக செயல்பட முடியும், என்னுடைய இயலாமையில் அவர் எவ்விதமாக தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த முடியும். இது ஒரு பெரிய பக்கங்க. ஏன் நம்ம அநேகசமயம் சோர்ந்து போகிறோம்? நம்முடைய காரியங்களை நாம் முன்னிறுத்தி செயல்படும் பொழுது மனித இயல்பு சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். ஆனால் தேவன் என்னை தாங்க வல்லவர். அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய யூடியூப்பில் ப்ராமிசஸ் நிறைய போடுறாங்க. ஒரு நாளைக்கு 4 ப்ராமிசஸ் போடுறாங்க, காலை, மதியம், மாலை, இரவு. ஒருவேளை எத்தனை பேர் அதை நீங்கள்
படிக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ப்ராமிசஸ் போட்ட பின்னால் தான் நிறைய பேர் அதில் உற்சாகம் அடைந்து ஒவ்வொரு நாளும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் உள்ளே வர்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த சத்தியம் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. வாழ்க்கையின் போராட்டத்தில் அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் விதமாக செய்கிறார், அதுதான் உண்மை. ஆகவே இந்த பிலிப்பு சபை மக்கள் சத்தியத்தை கேட்டவுடனே அதற்கு அவர்கள் இணங்கி கொடுக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவது உனக்கு பொறுப்பு உண்டு. ஆண்டவர் 7 நாளை கொடுத்து ஒரு நாளை கொடுத்துருக்காரு. அந்த நாளை ஆண்டவருக்கு செலவிட உனக்கு பொறுப்பு உண்டு. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பொறுப்பாளிகள், உத்தரவாதிகள், கடனாளிகள், கடமைப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படணுன்றார். நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. இல்லை, ரட்சிப்புங்கிறது ஒரு ஆரம்பம்தான். ஆனால் அதில் முடிவு என்பது உண்டு. பவுல் சொல்கிறாரு, இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுறேன். ஐ ஸ்ட்ரைவ். போன வாரம் நான் நம்முடைய இங்கே வருகிற ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க போனேன். நெய்க்காரப்பட்டி. அங்கே ரொம்ப தூரம் உள்ளே போய் அங்கே போய் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அங்கே போன பொழுது அந்த வீட்டில் நான் விசாலமான வழி, நெருக்கமான வழியை குறித்து பேசினேன். ஆவியானவர் நான் இடத்துல பேசின, ஆண்டவர் நான் இன்றைக்கு என்னை குறித்து பேசுவது. இந்த 2 வழி தான் இருக்குது. விசாலமான வழி உனக்கு இருக்குது. சர்ச்சுக்கு போனால் போகலாம், போகலைன்னா வேண்டாம். இது விசாலமான வழி. ஆனால் இன்றைக்கு ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் ஆண்டவரை நான் கனப்படுத்த வேண்டும், அவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். உன்னுடைய காரியங்களை நீ திட்டமிட்டு செயல்படும் பொழுது சில காரியங்களை மாற்றி அமைக்க வேண்டியது வரலாம். அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு டிசிப்ளின், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எபேசு சொல்கிறாரு, மனசு மாம்ச விரும்பினங்களை செய்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்போ அப்படி நான் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏன் மனசு மாம்ச விரும்பினங்களை செய்து கொண்டிருந்த வேளையில் இப்போது நான் ஆண்டுடைய சத்தியத்தை நோக்கி பார்க்கிறேன். அவருடைய வழியில் நடக்க நான் பிரயாசப்படுறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவரே, ஒரு திட்டமிடுகிறேன். இந்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் நான் செய்யட்டுமா அல்லது வேண்டாமா? அதுமாதிரி வாழ்க்கை என்பது பல திருப்பங்களை கொண்டதாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப ஞானமாக இதை திட்டமிட்டு இருக்கிறோம், செய்கிறோன்னு. ஆனால் அதன் திசை திரும்பும் பொழுது நாம், ஐயோ நான் இதை எப்படி நடக்குன்னு நினைக்கல. வாழ்க்கையின் முக்கியமான பல பிரச்சனைகளில் மக்கள் தடுமாறி விடுகிறார்கள். அப்போ இப்போ நான் எப்படி நடக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் இதை செய்கின்ற என்ன வருது, நான் செய்யட்டுமா? நான் இந்த காரியத்தை அவ்விதமாக நான் செய்யும்படியாக நீர் விரும்புகிறீரா? இப்போ நான் ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறேன். முன்ன அப்படி இல்லை, நான் என்ன நினச்சேன்னு அதை செஞ்சேன். அருமையானே, இடுக்கமான வாசல்னா நிறைய கஷ்டமான பாதை நீங்கள் நினைக்கிறதில்ல, உன்னை ஒரு டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வருகிறது. யூ பிரிங் அண்டர் த கிறிஸ்டியன் டிசிப்ளின். இதுதான் கிறிஸ்டியன் டிசிப்ளின்ங்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அளவுகளில் கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவர் உன்னுடைய காரியத்தில் செயல்படுகிறார். நீ திட்டமிட்டு செய்த காரியத்தில் ஆண்டவர் இல்லாத பொழுது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, இருக்குதுப்பா, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள்.
ஆனால் கர்த்தருடைய வழியை குறித்து வேதம் சொல்லுது, அது ஜீவனும் சமாதானமும். இப்போ 2 வழி தான் இருக்குது. நீ ஒன்று உன்னுடைய விருப்பத்தின்படி போயிட்டே இருப்ப. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? விசாலமான வழி முடிவு அழிவு, இடுக்கமான வாசல் முடிவு ஜீவன் சமாதானம். ஆகவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதையில் தான் நான் போயிட்டுருக்குறோம். நான் விசாலமான பாதையில் போயிட்டுருக்கிறேன்னா, இடுக்கமான பாதையில் போயிட்டுருக்கிறேனா? விசாலமான பாதையில் போகிறது இன்றைக்கு எல்லாமே போகிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை குறித்து அவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். சரியா இல்லைங்களா? நேரோவே, ப்ராட்வே, மத்தேயு 17 இருக்குதுங்களா இல்லைங்களா? அல்லது நீங்கள் எடுத்தால் சொல்லுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் நினைக்கிறேன். யாருமே சொல்லியே, எனக்கு நானும் எடுக்கலை. கரெக்டுங்களா? ஓ சாரி, மத்தேயு 7வது அதிகாரம். கரெக்டுங்க, மத்தேயு 7வது அதிகாரம். இங்கே பாருங்கள், 2 வழியை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதுங்களே, பாருங்கள், வாசிங்க. 13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அடுத்து வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இங்கே 2 காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். ஒன்று, விசாலமான வழி, இதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், பிரயாணம் பண்ணவர்கள் அநேகர். அடுத்தது இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி, அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். இந்த முடிவை நீங்கள் பார்க்கணும். விசாலமான வழியில் நடக்கிறவர்கள் முடிவு அங்கு எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இது அழிவு, இது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழித்துவிடும். அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில் இடுக்கமான வாசல் என்று சொன்னால் யூ பிரிங் அண்டர் கிறிஸ்டியன் டிசிப்ளின். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஏதோ உலக பிரகாரமான பொருளை நான் சொல்லலை. எத்தனையோ ஆண்டவர் அறியாத மக்கள் செல்வம் செழிப்புமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு பொதுவான கிருபையின் மூலமாக கொடுக்கிறார். அதாவது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நாம் செய்கிறதில் தேவனுடைய கரம் இருந்து நம்மை வழிநடத்துகிற வாழ்க்கை. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் எ கிறிஸ்டியன் டிசிப்ளின். நம்ம வாழ்க்கையில் நாம் நம்மை அவருடைய ஆளுகைக்கு கீழாக உட்படுத்தி கொள்கிறோம். இது நம்முடைய பொறுப்புங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி 2 வழி இருக்கிறது, நீ தெரிந்தெடுக்கிறது எதுவாக இருக்கிறது? உனக்கு விசாலமான வழி போனால் பல சமயங்கள் இந்த உலக மனிதர்களைப் போல ஒருவேளை நீ நினைக்கிறபடியெல்லாம் செய்யலாம், வாழலாம், சிந்திக்கலாம், தீர்மானிக்கலாம். ஆனால் அடுத்த வழி கிறிஸ்டியன் டிசிப்ளின், அதில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற வழி. முடிவு பாருங்கள், உடனே முடிவு தெரியாது, முடிவுங்கிறது கடைசியில் தான் தெரியும். அருமையாளனுடைய வாழ்க்கையில் ஆகவே இந்த காரியத்தை குறித்து தான் நான் பேசினேன். அருமையாளே, நீ எந்த வழியில் போயிட்டுருக்கிற? நீ ஆண்டவருடைய வழியை தெரிந்து கொள்ளணுன்னா அது உன்னுடைய பொறுப்பு.
இப்போ ஒரு வேளை ஒரு காரியம் இருக்குன்னா நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல போகணும். ஆண்டவரே, இதை செய்ய நான் நினைக்கிறேன், செய்யட்டுமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னிடத்தில் நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, நான் எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியல. எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகிறாய். இட்ஸ் எ கிறிஸ்டியன் டிசிப்ளின். நிறைய சமயங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க, ஓஹோ இதை பண்ணலாமா. நானும் கூட நினச்சி நிறைய தோல்விகளை சந்தித்திருக்கிறேன், கிறிஸ்தவனாக கூட. நீ போகும் பொழுது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு டிசிப்ளினில் கொண்டு வர்றது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது உனக்கு நல்லது. ஜீவனம் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. உனக்கு பொறுப்பு உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்ணயிச்சிட்டார், உண்மைதான். உன்னை குறித்து என்னை குறித்து அவர் நிர்ணயித்திருக்கிறார். உன்னுடைய முடிவு என்னுடைய முடிவு எல்லாம் அவருக்கு தெரியும். எப்படி மறிக்க போகிறோம் எல்லாம் தெரியும். ஆனால் உனக்கு பொறுப்பு உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார், செயல்படுத்தி இருக்கிறார். அது ஆண்டவருடைய சர்வ ஞானம், சர்வ திட்டம். இன்னொரு பக்கத்தில் எனக்கு உத்தரவாதம் உண்டு, நான் தான் பொறுப்பாளி. இதையும் வேதம் தெளிவாய் போதிக்கிறது. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ ஒருவேளை விசாலமான வழி தான் எனக்கு வேணும்னு சொன்னால் அந்த வழியில் நீ போகலாம். அல்லது இடுக்கமான ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளினுக்குள்ளே நான் போய் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா நீ அதில் போகலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்குறோம். அதுமாதிரிலே ஆகவே இந்த வேதம் இரண்டையுமே போதிக்கிறது, ரெண்டு காரியங்களையுமே தெளிவாக போதிக்குது. ஆகவே நீ தான் தெரிந்து கொள்ள வேண்டும், அது உன்னுடைய உத்தரவாதம். ஆனால் இதை ஆண்டவர் முன்னே முன்குறித்திருக்க என்பது சத்தியமானது வேதம் சொல்லுகிறது. இப்போ உதாரணமாக நான் ஆண்டவருடைய வழியில் போயிட்டுருக்கிறேன், இடுக்கமான வாசலில் தான் போயிட்டுருக்கிறேன். திடீர்னு எனக்கு பிரச்சனை வருது. திடீரென்று எனக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வருகிறது, போராட்டம் வருது. அப்போது ஆண்டவர் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர். அவருடைய திட்டம் இல்லாமல் எனக்கு இது நேரிடவில்லை. அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டது தான் இது. ஆகவே இதையும் ஆண்டவர் நன்மையாய் நடத்துவார் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த தேவனின் சர்வேகாதிபத்தியம் உன் வாழ்க்கையில் கடந்து போக உதவி செய்கிறது. இல்லைன்னா என்னுடைய சொந்த வழியில் போகும் பொழுது காரியம் எல்லாம் நல்லா போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வேறு விதமாக போகும் பொழுது குழம்பி விடுவோம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து விடுவோம், தளர்ந்து விடுவோம். ஆகவே சர்வ ஏகாதிபத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. எப்படி? அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கிறார். அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவருடைய வழியில் நான் போகும் பொழுது நிச்சயமாக அவர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதுமாதிரி இந்த ரெண்டு வழியில் நீ எந்த வழியில் தெரிந்து கொள்கிறாய் என்பது உன்னுடைய கரத்தில் தான் இருக்கு, உன்னுடைய உத்தரவாதம். ஒருவேளை நீ உன்னுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வழியில் நீ தெரிந்து கொண்டு போயானால் அது நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ரெண்டு உத்தரவாதத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், இந்த ஆரம்பத்திலேயே இந்த ரெண்டையுமே சொல்லிட்டார். முதலாவது, நீங்கள் சத்தியத்துக்கு உடன்பட்டீங்க, இந்த சத்தியத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. அதுமாதிரி இந்த உலகம் உன்னை ரொம்ப முழுகடிச்சிடும். உலகம், நாம் கடந்த நாட்களில் 3 எதிரிகளை நாம் பார்த்தோம். உன்னுடைய ஆத்துமாவுக்கு எப்பொழுதும் 3 எதிரிகள் இருக்கிறாங்க. ஒன்று பிசாசு. பிசாசு உன்னை பொய்களை நம்பி ஏமாற செய்வான். அவன் செஞ்சது அதுதான். ஆதாம் ஏவாளிடத்தில் போய் சொன்னான், நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளில் ஆண்டவரை போல் ஆவீர்கள்னு சொன்னான். பொய் சொன்னான். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிந்த பொழுது
அவர்கள் பாவத்தினுடைய விளைவுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அடுத்தது உலகம். உலகம் தேவை இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் உலகமே உன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடாது. உலகம், பணம் அல்லது வேறு ஏதாவது உனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது. இதுதான் எனக்கு, இதுதான் உலகம் என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ள வெளியிலும் அன்பு கூறாதிருங்கள். கண்களின் இச்சை, நீ பார்க்குறதெல்லாம் எனக்கு அப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் பரவாயில்ல. சிலர் பாரு நல்லா இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் நாம் தொழிலை செய்யக்கூடாது? இந்த காரியத்தில் இப்படி இருக்கிற உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுல நீ ஞானமாக நடந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஆண்டவர் அழகாக கட்டுவார். சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல வியாபாரம், செருப்பு கடை நடக்குதுன்னா அடே நம்ம இந்த செருப்பு கடை மாதிரி வச்சுருந்தா பரவாயில்ல போலையே. அல்லது இன்னொருத்தர் நிறைய பணம் ஒரு சுலபமான வழியில் ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கும், அதை சம்பாதிக்க பார்க்கும் பொழுது இப்படி செஞ்சால் பரவாயில்ல போல் இருக்குதே. அதுமாதிரிலே உன்னுடைய வாழ்க்கையில் உலகம் கடவுளாக இருக்கக்கூடாது, உனக்கு சர்வெண்ட்டாக தான் இருக்கணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் நேர்மை, ஜீவனத்தின் பெருமை என 4 பேர் மதிக்கணும். 4 பேருக்கு முன்னால் நான் உயர்வாக இருக்கணும். மற்றவர்கள் என்னை மதித்தா என்ன, மதிக்கலைன்னா என்ன, அது எனக்கு ஒரு இதை உதவி செய்ய நினைக்கிறீங்களா? உதவி செய்ய. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கிறத விட கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு யோசனை பண்ண. கடவுள் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார், ஆண்டவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார், அதுதான் முக்கியம். மற்றவர்கள் என்னை பற்றி யோசிக்கிறார்ன்றதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்காக நீ ஏன் வாழ்கிற? அவங்களுக்காக நீ அதையும் இதையும் ஏன் செய்ய பார்க்குற? உனக்காக நீ வாழ். பிசாசு முதலாவது இந்த கிறிஸ்டியன் டிசிப்ளினை வாழ விடமாட்டான். 2வது உலகம், 3வது மாமிசம். நம்முடைய சொந்த பழைய ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் சாதாரணமாக மாற்றப்பட முடியாது. நீ இயேசுவின் பிள்ளையான உடனே உன் சுபாவம் மாறாது. ஒரு சிலர் இயற்கையாகவே பொறுமையாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கடந்து போகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் ரொம்ப கோபக்காராக இருப்பாங்க, எது எடுத்தாலும் கோபம் வந்துடும். அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரயாசப்படணும். வேதம் என்ன சொல்லுது? மாம்சத்தின் கிரிகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதை அழிக்கணுங்க. நீங்கள் உன் பழைய மனுஷன் இருக்கான், பழைய மனுஷன் சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா? ஆவியின்படி வாழ்கிறவர்கள் ஜீவன் சமாதானம், மாம்சத்தின்படி வாழ்கள் மரணம், ஆத்ம மரணம். ஆகவே உன்னுடைய பழைய சுபாவத்தையெல்லாம் நீ மாற்றணும், மாற்றிக்கொண்டே இருக்கணும். அப்படியே நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால் அது இடுக்கமான வாசலில் நீ போகிறது, டிசிப்ளின்குள்ளே நீ போகலை. நீ என்ன பண்ணணும்? பழைய மனுஷன், இந்த பழைய பாவ சுபாவம் உனக்கு வரும். அது வேறு பொருளாசையாக இருக்கலாம், அல்லது கோபமாக இருக்கலாம், அல்லது மாம்ச இச்சையாக இருக்கலாம், கண்களின் இச்சையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பாவம். அதை நீ என்ன பண்ணணும்? அடக்கி ஆள பழகணும். இதுதான் வேதம் சொல்லுது. சாங்டிஃபிகேஷனை அடக்கணும். இது உன்னுடைய பொறுப்பு. தேவ ஒத்தாசையை தேடி நீ அடக்கணும். இது 2ஐயும் வேதம் சொல்லுதுங்க. ஆண்டவர் என்ன பலப்படுத்தலைன்னு சொல்ல முடியாது, உன்னுடைய பொறுப்பு. அவை வேதம் இவ்வளவா தெளிவாக சொல்லுகிறது. இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம். அந்த பிலிப்பியர் 1:3 சொல்கிறார், அவர்கள் உடன்பட்டவர்களானபடியால். முதல் காரியம் நம்ம பார்க்குறோம், அவர்கள் சுவிசேஷத்துக்கு என்ன பண்ணாங்க? உடன்பட்டார்கள். கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் முக்கியம். இந்த வேதத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த சத்தியத்தின்படி கேட்கிறவர்கள் அநேகர், ஆனால் உடன்படுகிறதில்லை. நீ சத்தியத்தை கேட்கறதில்ல பிரயோஜனம், நீ உடன்படணும். அது உன்னுடைய பொறுப்பு. உடன்படலைன்னா அதற்குரிய விளைவை நீ தான் அறுக்கணும். வேதம் தான் சொல்லுது, நீ எதை விதைக்கிறிய நீ அறுப்பணும். முதலாவது காரியம் தான் பவுல் சொல்கிறாரு இந்த இடத்துல. 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்க, உடன்பட்டவர்களானபடியால். ஆமையால் இந்த வேதத்தின்படி வாழ நீ பிரயாசப்படணும்.
வேதத்தின் அளவுகளில் வாழ பிரயாசப்படணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அது உன்னுடைய வேலை அல்ல. நீ செய்ய வேண்டியது ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், அதை யோசி. நான் இந்த காரியத்தை செய்கிறேனே, ஆண்டவர் என்ன குறித்து என்ன நினைப்பாரா, சரின்னு சொல்லுவாரா, தப்புன்னு சொல்லுவாரா, அதை நீ யோசிப்பாயானா நீ பிழைப்பதற்கு வழி உண்டு. அதை யோசிக்காமல் போனால் அது நிச்சயமாக அழிவின் பாதை தாங்க. முதலாவது இந்த மக்கள், இந்த பிலிப்பு பட்டணம், நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த பிலிப்பு சபை எப்படி உருவானது என்பதை குறித்து சொன்னேன். அந்த பிலிப்பு சபையினுடைய உருவாகுதலை குறித்து நான் உங்களிடத்தில் பேசினேன். பவுல் எப்படி அங்கே போய் ஊழியம் செய்தார். அப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்ட பொழுது முதலாவது அவர்கள் உடன்பட்டார்கள். உடன்பட்டவர்களானபடியால் என்றால் என்ன? ரெண்டாவது கேள்வி, அந்த சத்தியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். இதுதாங்க வித்தியாசம். நீ இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறாயா இல்லையா, அதுதான் உன்னுடைய பொறுப்பு. கிருபையின் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை சொல்லியே பிரயோஜனம் இல்லை. கிருபையின் சத்திய சபைகளில் ஏங்க ஆட்கள் அதிகமாக இருக்கிறதில்ல? ஏன்? உன்னுடைய பொறுப்பை உணர முடியாது. அது பொறுப்பு அதிகமாக போதிக்கப்படாமையே போயிடுச்சு. உனக்கு பொறுப்பு உண்டு. ஆத்தும ஆதாயம், நம்ம சபையில் ஆத்துமாக்கள் வரணும், ஆத்தும ஆதாயத்தை ஆண்டவர் எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், சர்வ சிருஷ்டிக்க சுவிசேஷ பிரசங்கி, மற்றவர்களை ஆதாயப்படுத்த. தேவன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய கட்டளைகளுக்கு உட்படுகிறது. தேவனை முழு இருதயத்தோடு நேசிப்பது, மற்றவர்களை நேசிப்பது, சபையை கனப்படுத்துவது, ஆண்டுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுது. வேதத்தில் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதுதான் நீ உட்படுவதனுடைய அர்த்தம். உட்படுகிறல்லன்னா அது சத்தியத்துக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை. அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், பவுல் இங்கு 4:6 வசனம் யாராவது வாசிங்க. 1:6, பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் சொல்கிறார், இந்த பிலிப்பு சபையினுடைய மக்கள் நிலையை பார்க்கும் பொழுது, உங்களெல்லாம் நினைக்கும் போது நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா அதுமாதிரி உன் வாழ்க்கை ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கா, அல்லது வருத்தப்படத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்குதா? ஒரு ஊழியன் மட்டுமில்லை, ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறார்? இது நீ பொறுப்பு, நீ சிந்திக்கணும். தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்? மனுஷர் என்னை பற்றி நினைக்கிறதில்ல. ஆண்டவர், நான் இந்த காரியத்தை செய்கிறேன் உன்னை பார்த்து. கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான்? 5 தாலந்தை கொண்டு போய் பிரயாசப்படுறாங்க. அந்த 5 தாலந்தை கொண்டு வியாபாரம் பண்ணுகிறான். வியாபாரம் பண்ணதில் பல கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது, பிரயாசம் இருக்குது. ஒருவேளை காலையில் எழுந்து போய் அப்படி இதில் ஆண்டுடைய காரியங்கள். அவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதிச்சு கொண்டு வரான். அடுத்தவன் 2 தாலந்தை ஆண்டவர் கொடுத்தா, அந்த 2 தாலந்துக்கு ஏற்ற விதத்தில் அவன் பிரயாசப்படுறான். ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே 2 தாலந்தை கொடுத்து இருந்த 5 தாலந்து நம்ம எல்லாமே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? போய் புதைச்சிட்டான். நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை சத்தியத்தை கேட்பாங்க. வாரம் முழுக்க ஆண்டவரோடு நீ ஒரு ஒப்புரவான வாழ்க்கையை நீ தேடுறையா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணுங்கிற ஒரு எண்ணமும் சிந்தையும் உன்னை ஆட்கொள்ளுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் திடீர்னு சந்திக்கும் பொழுது ஆண்டவரை தேடுகிற தேடுதல் உன்னிடத்தில் இருக்கா? வாரம் முழுது நீ எப்படி வாழ்கிற? உனக்கு பொறுப்பு உண்டு. ஆமாம், நீ ஆண்டவரை தேடணும். காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், நீர் என்னை வழிநடத்தும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை தார். அதனுடைய பொறுப்புங்க.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீ என்ன செய்ய முடியும்? யோசனை பண்ணிப்பார். என்ன செய்ய முடியும்னு நீ நினைக்கிற? நீ அப்படி செஞ்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு என்ன நினைக்கிற? ஆக உன்னுடைய பொறுப்பு காலையில் எழுந்த உடனே ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை அவர் வழிநடத்தி செல்லணுங்கிற அந்த பொறுப்பு உண்டு. இந்த மக்கள் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்களாய் காணப்பார். எதனால அவர்களை குறித்து அவர் ஸ்தோத்திரம் செய்கிறார். 7வது வசனத்தில் பார்க்குறோம், கிருபையில் பங்குள்ளவர்களானதால். நீங்கள் இந்த கிருபைக்கு பங்குள்ள பார்த்தீங்களா? ஆண்டவருடைய ஒத்தாசைக்கு பங்குள்ளவர்களானீர் இல்லைங்களா? ஆண்டவருடைய அந்த பரத்தின் அவருடைய உதவிக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக நீங்கள் உடன்பட்டீர்கள். அந்த கிருபைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்களிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை வழிநடத்தும்படியாக அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். நீ ஆண்டவரை தேடும் பொழுது இல்லை நான் உன்னை நடத்த மாட்டேன்னு சொல்லிடுவாரா? காலையில் எழுந்து நீ தாழ்மையாக, ஆண்டவரே இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒருவேளை இந்த நாளில் நான் சந்திக்கிற சில காரியங்கள் இருக்கலாம், எனக்கு விஞ்ஞானத்தை தாரும். நான் கையிட்டு செய்கிற இந்த காரியத்தில் உம்முடைய திருப்தி இருக்கட்டும், நிறைவு இருக்கட்டும், ஒத்தாசை இருக்கட்டும். ஆಮೇಲೆ ஆதி திருச்சபையில் பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்த பொழுது ஆவியினால் நிறைந்தவர்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஆவியினால் நிறைந்த என்ற என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது அவருடைய கிருபைக்கு உட்பட்ட வாழ்க்கை, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நீர் ஆண்டு கொள்ளும், நமக்கு பிரியமில்லாத எடுத்து போடும். அதனால தான் பவுல் அந்த ஜனங்கள் கிருபைக்கு உட்பட்டார்கள். சுவிசேஷத்துக்கு உட்பட்டவர்கள், அவனுடைய கிருபைக்கு உட்பட்டவர்கள், அவனுடைய பராமரிப்புக்கு உட்பட்டவர்கள், அவனுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள், அவனுடைய தயவுக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு இருக்கும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களை வழிநடத்துவார். அவர்கள் கையிட்டு செய்கிறதில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிறைவு இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அது இல்லைன்னா குழப்பம் வரும், பிரச்சனை வரும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனசில் அலசடிப்படுகிறது. பவுல் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் இந்த கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் அவர்களுக்காக பவுல் சொல்கிறார், ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன ஒரு அருமையான சாட்சி இல்லை? அதனால இந்த உலகத்தில் 2 வழி இருக்குது, ஒரு சமாதான வழி, சமாதானமற்ற வழி. இது உங்கள் கையில் தான் இருக்குது, நீ தான் அதை தீர்மானிக்கணும். சமாதானத்தின் வழி என்று சொன்னால் கிருபையின் வழி, கிறிஸ்டியன் டிசிப்ளின் வே, இடுக்கமான வழி. சமாதான குறைவில்லாத வழின்னா விசாலமான வழி. அதான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், மனசு மாம்ச விரும்பலை செய்த காரியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இந்த மக்கள் எப்படி உடன்பட்டாங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், சத்தியத்துக்கு உடன்பட்டார்கள். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் குழப்பந்தான். 4 பேர் உங்களை தூற்றுவார்கள், 4 பேர் உங்களை நல்லா சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருங்கிறது முக்கியம். மற்றவர்கள் உன்னை புகழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. என்னை மற்றவர்கள் மேன்மையாக பேசுகிறது என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அது மற்றவர்கள் என்னை தீதாய் பேசினதுனால எனக்கு என்ன பாதிப்பு? ஒன்றுமே இல்லை. அது எந்த விதத்தில் எனக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி மனிதர்கள் மற்றவர்களுக்காகவே வாழுகிறார்கள், அது எனக்கு பிரயோஜனம் இல்லையே. எனக்கு பிரயோஜனமானது என் ஆண்டவர் பற்றி என்ன நினைக்கிறார்? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியனே. உத்தமம், உண்மை. நீ பெருசாக சாதிச்ச, 5 தாலந்து வாங்கினப்பா, நீ 5 தாலந்து சாதிச்சிட்ட. உத்தமம், உண்மை உள்ள. 1 தாலந்து வாங்கினவன் வந்தான், 2 பேரும்
5 தாலந்து உள்ளவங்க 10 தாலந்தோடு வர்றாங்க. 2 தாலந்து பெற்றவர்கள் 2 தாலந்து கொண்டு வராங்க. 1 தாலந்து கொண்டு 1 மட்டும் கொண்டுட்டு வரான். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா அப்படின்னு ஒரு பாடல் பாடுறோம். எவ்வளோ கால ஆண்டவர் கொடுத்திருக்கார், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ பலத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்கிறதோடைய கிருபைங்க. எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்காமல் நீ சம்பாதிக்கிறன்னா அதுக்கு பலத்தை யார் கொடுத்தது? அதற்குரிய வழியை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? அதற்குரிய காரியங்களை செய்தது யார்? தேவன். ஆகவே அவரை நீ மறந்துட்ட, அவருடைய காரியத்தை கொண்டு புதைச்சிட்ட, தள்ளிட்ட, அது வேண்டான்ட்டு உலகம்னு போகிற. இந்த ஒரு தாளந்து பெற்றவன் ஒருவேளை வருவாரோ வரமாட்டாரோ, வந்தால் வேணா எடுத்து கொடுத்துடலாம், கொண்டு போய் புதைச்சிடலாம் இல்லை? அதுமாதிரி வாழ்க்கையில் உனக்குன்னு சில தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். உபயோகப்படுத்து, அது உபயோகப்படுத்து. நீ பெரிய ஒரு ஸ்டேஜில் ஏறி ஒரு பிரசங்கியாக இருக்கணும்னு இல்லை. தேவன் வழிநடத்தும்படியான வழியில் நம்ம செயல்படுகிறோம். பொதுவாக நம்முடைய சர்ச்சில் பின்பற்றுவது லெட் வர்ஷிப்புங்கிறது. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆராதனை வழிமுறை. அதாவது மனித காரியத்தினால் இழுக்கப்படாதபடிக்கு தேவனை சரியான நோக்கத்தோடு பார்க்கும்படியாக வழிநடத்தப்படுகிற ஒரு வழிமுறை. வேதத்தின் பக்கமாக நாம் நோக்கி பார்க்க வேண்டும், மனிதனுடைய தாளந்துகள் அல்ல. ஆகவே தான் நம்ம சில சர்ச்சஸில் பாடுறது, பல காரியங்களை அனுமதிக்கிறதை நாம் பார்க்குறோம். மனித புகழ்ச்சிக்கான காரியங்கள் இல்லவே இல்லை. தேவன் மட்டுமே புகழத்தக்கவர். நீ இடுக்கமான வாசலில் வாழ்கிறையா, நடந்து போயிட்டுருக்கிறையா? அதாவது இடுக்கமாக கிறிஸ்டியன் டிசிப்ளின். ப்ராட்வே உன்னுடைய வழியில் போ. அருமையாலே அது அழிவின் வழி. ஆகவே பவுல் சொல்கிறாரு, இந்த மக்கள் கிருபைக்கு பங்குள்ளவானபடியால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவளுக்காக சொல்லுகிற சில காரியங்கள். 5வது பாருங்கள், அவருடைய அன்பை குறித்து பேசுகிறார் பவுல். இந்த இடத்துல இந்த அன்பு 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி. அந்த 7வது வசனத்தில், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் பவுலுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். பவுல் என்ன சொன்னார்? நான் செய்கிற ஊழியன்ல இதில் உங்களுடைய பங்களிப்பு உண்டு. நிச்சயமாக ஒரு சபை என்பது உங்களுடைய பங்களிப்பு உண்டு, ஒவ்வொருவருடைய பங்களிப்பு உண்டு பல விதங்களில். ஆனால் சபையோடு என்னுடைய பங்களிப்பு எவ்விதமாக இருக்கிறது? நான் சபையோடு இணைந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கேன்னா, ஆண்டவர் ஏன் சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்? ஓய்வு நாளை மட்டும் ஏற்படுத்தி நீ ஓய்வு நாளில் உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஒரு சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார்? அந்த சபையில் நம்ம வரணும்னு, அந்த சபையில் அவனுடைய வார்த்தையை போதிக்கணும், அதை கேட்கணும், அதுக்கு உடன்படணும். அதனாலே இந்த மக்கள், பவுல் சொல்கிறார், அந்த கிருபையில் மட்டும் பங்களிக்கலை, அந்த ஊழியத்திலும் பங்களித்தார்கள், அந்த ஊழியத்தை நேசித்தார்கள், அந்த ஊழியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். இவ்வளோ ஊழியங்கள் செய்யலாம். நம்ம மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒரு பேப்பரில் எழுதி சபையில் வருகிற எல்லாருடைய பெயர் எழுதி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யும், நம்முடைய தாசையை தாரும். மற்றவர்களோடு கூட அவருடைய நெருக்கமான சூழ்நிலைகளில் அவளுக்கு ஆறுதலாக பேசலாம். சபையில் வரும் பொழுது புதிய சில ஆத்துமாக்கள் வரும்போது அவரிடத்தில் பரிவாய் பேசலாம். பங்களிப்பு என்பது ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையின் காரியத்தை குறித்து உண்மையான விதத்தில் நீ மற்ற இடத்துல சாட்சி சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, எனக்கு அவங்கள தெரியாது. நீங்கள் அவரிடத்துல பேசலாம், அவர்களை அழைக்கலாம், சபைக்கு அழைக்கலாம். சத்தியத்தை அவர்கள் கேட்டு ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு ஏது உண்டு? அற்பமான காரியங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே சபையின் பங்களிப்பு என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது. சபையை ஆயத்தப்படுத்துகிறோம். சனிக்கிழமை 5 மணிக்கு இங்கே கூடி வந்து நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய ஒட்டடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒட்டடை யாருமே அடிக்க ஆள் இல்லை. 2 பேர் நேற்று வந்து சிஸ்டர்ஸ் தான் செஞ்சாங்க, வேறு வழி கிடையாது. ஆகவே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டடை இருக்குங்க. இங்கே ஆண்கள் வந்து அந்த ஒட்டடையை நல்லா அடித்து அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய காரியத்தில் நான் என்ன பங்களிப்பை அளிக்கிறேன், என்னால் என்ன பங்களிப்பு முடியும், இதை குறித்து நாம் சிந்திப்பது மிக மிக அவசியம், மிக மிக தேவையாக இருக்கிறது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பை பற்றிய ஒரு அருமையான சாட்சி பார்க்குறோம்ல. ஊழியனுக்கும் சபை மக்களுக்கும் அன்பு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறதில்ல. இது ஒரு குடும்பம். சபை என்பது ஆண்டவருடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஊழியக்காரன் தலையில்லை, ஆண்டவர் தான். ஏங்க ஆதி திருச்சபையில் ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார்? நிறைய சமயங்களில் சீர்திருத்த சபைகள் மற்ற சபையெல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுகிறது. எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்குங்க சிஸ்டர், ஒரு அன்பான வார்த்தை. மற்றவர்கள் சில சமயத்தில் கடினமான சூழ்நிலை கடந்து போகிறாங்களா, அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறார். அவர்களுக்காக பாரப்படலாம். ஒருவேளை அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போகிறவர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதனால் ஐக்கியம் என்பது ஆவிக்குள்ளான ஐக்கியம். சபையில் மற்றவர்களை குறித்த ஒரு பாரம், மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை, மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை. அப்போ உன்னை குறித்து ஆண்டவர் அக்கறைப்படுவார், உன்னை குறித்து ஆண்டவர் செய்வார், உன்னுடைய காரியங்களை குறித்து. இதெல்லாம் சபையில் உன்னுடைய பங்களிப்பு. அதை நீ செய்யணும், அது நீ தான் செய்யணும். அது உன்னுடைய காரியமாக நீ அதை குறித்து யோசிக்கணும். கடைசியாக நாம் பார்க்கும்படியான காரியம் என்ன? பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? கடைசியான ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். இந்த பகுதியை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். அது சொல்கிறாரு, 7வது வசனம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த இடத்துல பவுல் அவர்களை நினைவு கூறுகிறார், அவளுக்காக ஜெபிக்கிறார். பல இடங்களில் பவுல் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ நான் சில உங்களுக்காக ஒருத்தரை கூட நினைத்து ஒவ்வொரு பேர் சொல்லி அவங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் என்பது முக்கியம். நான் எல்லா நேரத்தில் ஜெபிக்க, என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு பெரிய முதலீடு மாதிரிங்க. ஜெபம் உண்மையாக ஒரு முதலீடு. தனியாக ஜெபிக்கிறேன், மற்ற நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி என்னை வழிநடத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நான் மரித்து விட்டாலும் இந்த சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சபையை காத்துக்கொள்ளும், இந்த சபையின் மக்களை பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கையில் பேசணும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் உம்மை நம்பி வாழக்கூடிய அந்த விசுவாசத்தை தாரும். ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நான் போகும் பொழுது வரும் பொழுது ஜெபிக்கிறேன். ஏன்? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எப்போது நான் சொல்கிறேன், ஜெபம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி நான் விதைக்கிறேன். அது நல்ல விதை, ஆவிக்குரிய விதை. ஜெபம் கூட ஒரு விதை போல தான். இன்றைக்கி நீ ஜெபம் பண்ணுற, ஆண்டவர் அழகாக ஏற்ற விலையில் செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபி, உடைய பிரச்சனையில் ஆண்டவரிடத்தில் கொண்டு வா. ஜெபம் பண்ணு. பிசாசு ஜெபிக்க விட மாட்டான். நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி கையாளுது எனக்கு தெரியாது. பவுல் இந்த மக்களை நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவளுக்காக ஜெபிக்கிறார். பல நிருபங்களில் அழகாக அவளுக்காக ஜெபிக்கிறார். அதிலே சபை என்பது ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஐக்கியம். அது உன்னோடு இணைத்து கொள்ளும் பொழுது உனக்கு பாதுகாப்பு உண்டு.
நீ தனியாக இருக்கும்பொழுது உனக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த உலகத்தில் தேவனுடைய சபையில் நீ உன்னை உட்படுத்தி கொள்ளாமல் வேறு எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை. சபையோடு உட்படுத்தி கொள்ளும் பொழுது நீ இயேசுவின் சரீரத்தோடு உன்னை இணைத்து கொள்கிறாய். இயேசுவின் பாதுகாப்பின் வலைக்குள்ளே நீ வருகிறாய். இல்லைன்னா நீ வெளியே இருக்கிற, யுவர் அவுட் சைடர். பாதுகாப்பு இல்லை. ஒரு சபையில் வந்தாலும் உன் மனதளவில் நீ சபையோடு இணைந்து வாழ முடியலைன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை. வேலி அடைக்கப்படவில்லை. சாத்தான் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அருமையாலே, உன்னுடைய பொறுப்பை நீ யோசிக்கணும். ஆண்டவர் சகலத்தையும் நடப்பித்திருக்கிறார். முன்குறித்து அழகா உடைய மகிமை மேன்மை, இந்த முன்குறித்தல் சத்தியங்கிறது எவ்வளோ உயர்வான ஒரு சத்தியம். ஆனால் உனக்கு பொறுப்பு இருக்கு. நீ தான் உன்னை அந்த டிசிப்ளின் பாத்துக்களை கொண்டு போகணும். அடக்கி ஆள கற்றுக்கொள்ளணும். மாம்சத்தினிகளை அழி. மாம்சம் சொல்லும், இல்லை அதை பண்ணு இதை பண்ணு, உன் மனசு விரும்புது இதை பண்ணு. இல்லை இல்லை இல்லை, நான் ஆண்டவருடைய வழியில் தான் அவனை ஒப்புக் கொடுப்பேன். சிலுவையில் மரித்த அந்த ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ மேலே. கிறிஸ்தவ வாழ்க்கையிலங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவரவர்கள் தன் இச்சையினால் எழுப்புண்டு சோதிக்கப்படுகிறார்கள். இச்சை என்னது? பின்னால் கர்ப்பம் தரித்து பாவத்தை விளைவிக்கிறது. ஒரு சின்ன ஆசை வருது, அதை நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ளாக கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அதுக்கு நீ உடன்படும் பொழுது அது பாவத்தை பிறப்பித்து உன்னை வஞ்சிக்கிறது, சோதிக்கிறது. விழுந்து விடுகிறாய், தடுமாறுகிறாய், உடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்தன்மை இழந்து விடுகிறாய். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பவுல் இந்த பிலிப்பு திருச்சபை மக்களை பார்த்து எவ்வளவு அழகாக ஆண்டவரே பல காரியங்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் 2 பாதை தான் எங்களுக்கு இருக்குது. ஒன்றா விசாலமான பாதை, நாங்கள் நினைச்சதெல்லாம் செய்யலாம். ஆண்டவரே நீர் விட்டு விடுகிற நான் முடிவு அழிவு. இன்னொன்று உம்முடைய கட்டுப்பாட்டில் உம்முடைய சத்தியத்தின் வழியில் நடப்பது. ஆண்டவரே, நான் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்திக்க உதவி செய். என்னை நான் இந்த சத்தியத்தின் வழியில் உட்படுத்தி கொள்ள வேண்டியது எனக்கு கடமை, எனக்கு பொறுப்பு உண்டு. அதை நான் வேண்டான்னு விலக்குவேனானால் அதை ஆண்டவரே நான் அழிவையும் சமாதான குறைவுகளையும் விலக்க முடியாது, அதை எடுத்து போட முடியாது. ஏன்னா நான் தான் அதை தெரிந்து கொண்டேன். எப்படி மோசே சொன்னார், இதோ உங்களுக்கு முன்பாக சாபத்தை வைக்கிறேன், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், எதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து கேட்டார். உண்மைதான் ஆண்டவரே, சாபத்தின் வழி ஒன்று, ஆசீர்வாதத்தின் வழி ஒன்று. எதை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன்? ஆவியானவரே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.